அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ்ஸாகவும் பொலிட்டீஷியனாகவும் தெரியும். இவர் யாரா திடீர்னு இந்த ஒரு புது பொலிவோட இறங்கியிருக்காருன்னு பார்த்தா, கோவாவில் நடந்த அயன்மேன் 17.5 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாரு. இந்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் ஸ்விம்மிங்கு, 90 கிலோமீட்டர் சைக்கிளிங்கு, கடைசியாக 20 கிலோமீட்டர் ரன்னிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி இந்த அயன்மேன் அப்படிங்கிற ஒரு இது நடத்தியிருந்தாங்க. அதில் லாஸ்ட் வீக் வந்து அண்ணாமலை கலந்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி ப்ரைஸுமே வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடராக இருந்துட்டு அதே சேம் டைமில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரில. இவரோட ஃபிட்னஸ் வந்துட்டு சொல்கிறதுக்கு இதே கிடையாது. ஐபிஎஸ்ஸாக இருந்தப்பவும் சரி, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்தப்பவும் சரி, இப்போவும் சரி, அவரோட ஃபிட்னஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா அதில் வந்து சில பல கஷ்டங்கள் வரலாம் ஃபைனலி, ஆனால் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலைன்னு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் மறந்துடாமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.